குரு வணக்கத்துடன் வெல்கம் டு மேக் லீடர்ஸ். 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2 இயல் 1ல் ஆசார கோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆசார கோவை அப்படின்னா என்னடா? ஆசாரமாக இரு அப்படி சொல்லுவாங்களே, பெரியவங்களாம் சொல்லுவாங்களே, ஆச்சாரமாக இருக்க கற்றுக்கோ அப்படி சொல்லுவாங்க. ஆச்சாரன்றது வேற ஒன்றும் இல்லை, நல்ல ஒழுக்கம் தான் ஆச்சாரமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. கோவைன்றது தொகுப்பு, நல்ல ஒழுக்கங்களோட தொகுப்பு. ஒரு கோர்ப்பாங்க இல்லையா, கோர்க்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த நல்ல ஒழுக்கங்களை கோர்க்கிறது தான் ஆசார கோவை. நமக்கான நல்ல ஒழுக்கங்களை சொல்லித்தருது. நல்ல ஒழுக்கம் எதுக்காக அப்படின்னு பார்த்தா, நல்ல ஒழுக்கம் தான் நல்ல மனிதர்களை உருவாக்கும். நல்ல மனிதர்கள் என்ன செய்யணும், நமக்கு ஒழுக்கம்னா என்ன, ஒழுக்க நெறிமுறைகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதை பின்பற்றி நல்ல வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். நம்மளோட வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஒரு முன் மாதிரியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய அறநூல்களை நமக்காண்டி எழுதி வச்சாங்க, படைத்தாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த ஆசார கோவை. இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தா பெருவாயின் முள்ளியார். அவர் ஒரு 8 ஆசார வித்துக்கள்னா விதைகள் தானே, அதை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 8 என்ன விதைகள், அப்படி என்ன வித்துக்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருவாயின் முள்ளியார் அவர்கள். அந்த நன்றி அறிதல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருத்தவங்க நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவியை மறக்காம இருக்கணும். அதுக்கு பேரு தான் நன்றி அறிதல். பொறையுடைமைனா ஒருத்தவங்க நமக்கு தீங்கே செய்தாங்கனாலும் பொறுமையா இருக்கணும், பொறுத்து கொள்ளணும் அப்படி சொல்லுவாங்களா, பொறுமையா இருக்கிறது, அதுக்கு பேரு தான் பொறையுடைமை. இன்சொல்லுனா நமக்கு தெரியும், இனிய சொற்கள், இனிமையான சொற்களை பேசுறதா இன்சொல். இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, அதாவது நமக்கு தீங்கு விளைவிக்கிறமான எந்த உயிருக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது. அதுதான் சொல்லியிருக்காங்க, இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை. கல்வியோடு, கல்வி எப்பயுமே என்ன செய்யணும், முக்கியம், கல்வி கற்கணும். கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை. ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்யறது தான் ஒப்புரவு. ஆற்ற அறிதல் அறிவுடைமை. அறிவுடைமைனா அறிவுடையவங்களா நம்ம இருக்கணும். நல்லினத்தாரோடு நட்டல். நல்லினத்தார்னா இந்த உயரிய நல்ல ஒழுக்கமுடைய பண்புகள்லாம் வச்சிருப்பாங்களா, உயர்ந்த பண்புகள் வச்சிருப்பாங்களா, அந்த அவங்க கூட நம்ம என்ன செய்யணும், நட்டல்னா நட்பு பாராட்டணும், நட்போட இருக்கணும். இந்த ஆறு தான் மிகப்பெரிய வித்துன்னு இந்த 6 வித்துக்கள் என்ன சொல்றாங்க, பெருவாயின் முள்ளியார் அவர்கள் ஆசார கோவையில சொல்றாங்க. இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. யாரு? பெருவாயின் முள்ளியார் அவர்கள். இதோட சொல்லும் பொருளும் பார்த்துருவோமா? நன்றி அறிதல். நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு, எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல். எதுகைனா நம்மளோட என்ன சொல்லணும், 2வது எழுத்து ஒன்று போல் வரதான் எதுகை. மோனைனா முதல் எழுத்து ஒன்று போல வரும். அதான் நன்றி அறிதல் இன்னாத கொடுத்துருக்காங்க. இதுல இந்த 2வது எழுத்து இருக்கு இல்லையா, அது நன்றி அறிதல்லையும் 2வது எழுத்தா வருது, இன்னாதையிலையும் 2வது எழுத்தா இந்த ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான். அடுத்து நல்லினத்திலையும் 2வதா வருது, சொல்லிய அதுலயும் 2வதா வருது. அதாவது இது ஒரு பிராக்டிஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. திருக்குறளா இருக்கட்டும், உங்களுக்கான பாடல்கள் இருக்கட்டும், அதை நீங்களா எடுத்து என்ன செய்யலாம், ஒரு நோட் புக் எடுத்து எதுகைனா எப்படி இருக்கும், மோனைனா என்ன, இந்த 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இனி பெரிய கிளாஸ் போக போக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே எப்பயுமே வராது. எதுகைக்கும் மோனைக்கும் நீங்களே படிக்கணும் அவசியம் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களால் எவ்வளோ பெரிய வேர்டு கொடுத்தாலும் உங்களால் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். ஓகே, எவ்வளோ பாடலோட பொருள் மேலே சொன்ன அதே தான், ஜஸ்ட் நம்ம ரீட் மட்டும் பண்ணிட்டோம்னா அந்த லெசன் என்ன செஞ்சிடும், கம்ப்ளீட்டாக ஆயிடும். பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல். இனிய சொற்களையே பேசுதல்.
எவ்வுயிர்க்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாகப் பேணுதல், அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல். இந்த 8ம் நல்லொழுக்கத்தின் விதைகள் ஆகும். நம்ம மேல படிச்சோம் தானே, அந்த 8மே என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு நல்லொழுக்கத்தோட விதைகள் தான் இந்த 8ம். ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் என்னன்னா வன்கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் இந்த ஆசாரக்கோவையோட பொருள். இது 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இந்நூல் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100 வெண்பாக்களை கொண்டது. நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல படிச்சோம். 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒரு இம்பார்ட்டன்ட் நூல் ஒன்று சொன்னேன்னா அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகேவா? பார்க்கலாம். அடுத்து கற்பவை கற்ற பின் இதுலதான் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறரிடம் நான் டஸ் பேசுவேன். என்ன பண்ணுவோம்? பேசணும். இன்சொல் பேசுவேன். இன்சொல் தானே பேசணும். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையுடைமை. பார்த்தோமா? பொறை. அறிவு கூட்டல் உடைமை என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது அறிவுடைமை. இந்த ஊ சேர்ந்தா என்ன ஆகும்? அறிவுடைமை. ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு இல்லையா, அதுதான் அறிவுடைமை. 4th, இவை கூட்டல் எட்டும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை. ஏ இருக்கா? எங்க இருக்கு? இந்த இருக்கு. இவை எட்டும். நன்றி அறிதல். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிரித்து எழுத கிடைப்பது என்னது? யா என்னவாகும்? ஆவா மாறும். நன்றி கூட்டல் அறிதல். நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை. எங்க இருக்கு? ஈல இருக்கு இல்லையா? ஆமா. அடுத்து குருவினா. எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது என்னது? எந்த உயிருக்குமே துன்பம் தர்ற தீங்க நம்ம செய்யக்கூடாது. நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? அவங்க கொடுத்திருந்தாங்க இல்லையா, நல்ல பழக்க உடைய நல்ல ஒழுக்கமுடைய மனிதர்களோடு தான் நம்ம என்ன செய்யணும்? நட்பு கொள்ள வேண்டும். நல்ல இருக்கு இல்லையா, எவ்வுயிருக்கும் துன்பம் செய்தல், அறிவுடையராயிருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும். நற்பண்புகளுடையவரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும். சிறினா ஒன்னே ஒண்ணுதான். ஆசாரக்கோவை கூறும் 8 வித்துக்கள் யாவைனா இந்த 8ஐயுமே நமக்கு எழுதிடணும். பாடலோட பொருள் இருக்கு இல்லையா, பொருள்ல உள்ள இந்த 8மே இம்பார்ட்டன்ட் தான். இதை அப்படியே எழுதணும். அதாவது அப்படியேனா மனப்பாடம் பண்ணி எழுதாதீங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. பிறர் செய்த உதவியை மறக்க கூடாது. நமக்கு தீங்கையே செஞ்சாலும் தீமையே செஞ்சாலும் பொறுத்துக்கணும். இனிய சொல்லதான் பேசணும். துன்பம் செய்யாது இருக்கணும். யாருக்குமே எவ்வுயிருக்குமே துன்பம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஓன் சென்டென்ஸை மேக் பண்ணி சிம்பிளா எழுதுங்க. தப்பு இல்லாம எழுதுங்க. உங்க ஆசிரியர்கள்ட்ட ஓகேவா கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி எழுதலாமான்னு. இல்லை அவங்க கைடன்ஸ் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு எழுதுங்க. சிந்தனை வினா என்ன கொடுத்துருக்காங்க? உங்கள் நண்பர்களிடம் உங்களுக்கு பிடித்த பண்புகளை பட்டியலிடு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்களுக்கு சில பண்புகள் பிடிக்கும் இல்லையா, அதை என்னென்ன அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. 2வது, நல்ல ஒழுக்கங்களை வித்து என கூறுவதோட காரணம் என்ன? இதை யோசித்து பதில் சொல்லுங்க. இது ஒரு அருமையான கொஸ்டின் தான். ஏன் ஒழுக்கத்தை வித்துன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லணும். இதோட என்னோட கிளாஸ் என்ன செய்யுது? கம்ப்ளீட் ஆகுது. ஆசாரக்கோவை இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசனும் கூட. அதை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுவாங்க இல்லையா, கவர்மெண்ட் எக்ஸாம், அவங்களுக்குலாம் ஆசாரக்கோவையில இருந்து இம்பார்ட்டன்ஸாக கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இது எந்த நூல்கள் ஒன்றுலாம் கேட்பாங்க. 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. நம்மளோட கிளாஸ் இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. படிக்குங்க, படிங்க, கண்டிப்பாக படிங்க. படிக்க படிக்க எல்லாமே என்ன செய்யும்? நமக்கு புரியும். தொடர்ந்து பாருங்க, கேளுங்க. புரியாததை 1க்கு 2 தடவை நல்லா கவனிங்க. கவனிச்சு கிளாஸ்லேயும் சரி, இங்கேயும் சரி, இல்லை மற்றவங்கள்ட்டையும் சரி, நம்ம ரீட் பண்ணுறத அம்மா அப்பாட்ட வாசித்து காமிங்க. இனி நீங்கள் என்ன செய்வீங்க? 8th and 6th படிக்கிறீங்க, 7th 8th 9th இனி பெரிய கிளாஸ் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நாளைக்கு நல்லது ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.